செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நலத் திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகளுக்கான முகாம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் மத்திய அரசினுடைய மக்கள் நல திட்டங்கள் குறித்த 3 நாட்கள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் இன்று தொடங்கியது. இதனை மத்திய மக்கள் தொடர்பக தமிழ்நாடு புதுச்சேரி மண்டல இயக்குனர் ஜே காமராஜ் தலைமையில் திருச்செந்தூர் நகராட்சி ஆணையர் மா க ஈழவேந்தன் முன்னிலையில் திருச்செந்தூர் நகராட்சி தலைவர் ரா சிவ ஆனந்தி திறந்து வைத்தார். தொடர்ந்து வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம், போதைப் பொருள் தடுப்பு, செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் அனைத்து திட்டங்கள் குறித்து அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை அவர் பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவா மையம், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்குமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பயன்பெறுவதற்கான ஸ்டாம்ப் அட்டை வழங்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த பொது சேவை போன்ற அமைக்கப்பட்டிருந்தன. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையத்தின் அரங்குகள், ஸ்டேட் வங்கியின் ஆர்செட்டி மூலமாக வழங்கப்படும் தொழில் பயிற்சி போன்ற குறித்த விழிப்புணர்வு அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அரசு அலுவலர்கள், மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், காப்பீட்டு திட்டம் மற்றும் அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் மற்றும் காவல்துறை மூலமாக போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாட்டில் இதுவரை 4 கோடி ஏழைகளுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன. விவசாய ஆதரவு திட்டத்தில் ஆண்டுதோறும் 9 கோடி 44 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 20,000 ரூபாய் விவசாய ஆதரவு திட்டமாக வழங்கப்பட்டு வருகிறது. அடல் பென்ஷன் திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசு திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து கல்லூரி மாணவி பேசுகையில், பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் நர்சிங் திருச்செந்தூர் இது கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் கூட்டு வந்திருந்தாங்க. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்க நிறைய விஷயத்த கத்துக்கிட்டோம் இன்னைக்கு. ஏன்னா நிறைய ஸ்கீம் இருக்குங்கிறது எங்களுக்கு இங்க வந்தப்புறம் தான் தெரியும். பெண்களுக்கு சரி, வயசானவங்களுக்கு சரி, படிக்கிற எங்களை மாதிரி பெண்களுக்கு சரி, என்னென்ன ஸ்கீம் இருக்குங்கிறத நாங்க இன்னைக்கு நிறையவே கத்துக்கிட்டோம். அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அவங்க இப்பெல்லாம் எவ்வளவு டெவலப் ஆயிருக்காங்கிறத இங்க வந்தப்புறம் நாங்க நிறையவே கத்துக்கிட்டோம். இதை நாங்க இனி வேலைக்கு போற இடத்துல இத பத்தியும் நாங்க அவங்களுக்கு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் வளர்றதுக்கு நாங்க கண்டிப்பா ஒரு முதல் படியா இருப்போம். இன்னைக்கு நாங்க வந்ததுல எங்களுக்கு நிறைய பயன் இருந்தது. ஏன்னா நாங்க படிக்கிறதுக்கு சம்பந்தமா நிறைய இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் நாங்க எப்படி பயன் அடையலாம் அப்படிங்கறதுக்காக அவங்க நிறையவே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம போதை ஒழிப்பு அதை பத்தி எங்களுக்கு நிறைய அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாவும் எங்களுக்கு ஒரு அனுபவமா இருந்தது. ரொம்ப நன்றி. என் பேரு ஜெனிதா. நாங்க கோவிந்தம்மாள் ஆதித்தனார் காலேஜ்ல இங்க வந்திருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். நம்ம போன் மூலியமாவே பேங்க ஈஸியா கான்டாக்ட் பண்ண முடியும். அதுக்குன்ட்டு ஆப்லாம் இருக்கு அப்படின்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எதுக்கு எடுத்தாலுமே பேங்க்குக்கு ரொம்ப அலைய வேண்டாம். நம்ம 3 வருஷம் அங்கேயே இருந்தோம் அப்படின்னா போன் மூலியமாவே நம்ம ஆன்லைன்லயே எல்லாமே KYC ஃபார்ம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பொதுமக்கள் இப்போ நிறைய போதை பொருட்கள் அந்த மாதிரி நடமாட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடனேயுமே அதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு உடனே அதை நம்ம தெரிவிக்கணும். நம்ம அதை அப்படியே பயப்பட்டு அப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம சமுதாயமா எல்லாருமே சேர்ந்தா மட்டும்தான் நம்ம இதை ஒழிக்க முடியும். நம்ம எல்லாத்துக்குமே அதனால இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. அது மட்டும் இல்லாம எஜுகேஷனல் லோன் பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சேலம் மாவட்டத்தில் உஷு போட்டியில் தேசிய அளவில் சாதனை படைத்து பதக்கங்களை குவிக்கும் பள்ளி மாணவி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. விசையிரு பந்தினை போலே உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. உறுதியான உள்ளமும் வலுவான உடலும் இன்றைக்கு அனைவரின் தேவையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தற்காப்பு கலைகள் இளைஞர்களின் சிந்தனை திறனை ஒருமுகப்படுத்தி வலிமையானவர்களாக மாற்றி வருகின்றன. தற்காப்பு கலைகளில் ஒன்றான ஊசு போட்டிகளில் சேலத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவி பிரகல்யா தேசிய அளவில் சாதனை படைத்து வருகிறார். தேசிய அளவில் நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டியில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்ற பிரகல்யா
பெடரேஷன் கோப்பை போட்டிகளிலும் முதலிடம் பிடித்துள்ளார். சாதனை படைத்த மாணவிக்கு பள்ளியின் முதல்வர் ஜோதி முருகன் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வரும் பிரகல்யா சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று நாட்டிற்காக பதக்கம் பெற வேண்டும் என்பதே லட்சியம் என்கிறார். நான் இப்போ என்னோட ஹையஸ்ட் மெடல் கேலோ இந்தியாவில் நான் கோல்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட டார்கெட் என்னன்னா இன்டர்நேஷனல் மேட்ச் போகணுங்கிறது தான் என்னோட டார்கெட். அதுக்கு நான் டெய்லியும் 2 to 4 hours ப்ராக்டிஸ் பண்ணுவேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸ், ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் 6 to 8. சிந்தனையை ஒருமுகப்படுத்தி அதன் மூலம் திறமையை வெளிப்படுத்தும் ஊசு போட்டிகள் உடலை வலுப்படுத்துவதுடன் உள்ளத்தையும் வலிமையாக மாற்றிவிடுகின்றன. குறிப்பாக 10 பருவத்தினர் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக விளையாட்டுப் போட்டிகள் மீதான ஆர்வம் அமைகிறது. நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 4 மணி நேரம் வரை பயிற்சிக்கு தேவைப்படுவதால் செல்போனை தேவையின்றி பயன்படுத்துவது தவிர்க்கப்படுகிறது. விளையாட்டின் மீதான ஆர்வம் காரணமாக கல்விசார் செயல்பாடுகள் மேம்பட்டிருப்பதாக கூறுகிறார் தங்கமங்கை பிரகல்யா. மார்ஷல் ஆர்ட்ஸ் கண்டிப்பா எல்லாருமே கத்துக்கணும். அது பாயும் கேர்ளும் அப்படிலாம் இல்லை. அது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ். இது நம்ம மைண்ட் நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கும். நம்ம இது ஒரு மெடிடேஷன் மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணிட்டு இன்னும் எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா நல்லாவே படிக்கலாம். இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும் போது ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே படிப்பாங்க. சில பேர்லாம் வெறும் எஜுகேஷன்ல மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம பிசிக்கல் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணும். அதனால ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா போகணும். விளையாட்டுப் போட்டிகளில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டம் அதிகப்படுத்தியுள்ளது. சேலம் போன்ற வளர்ந்து வரும் நகரங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டம் சாத்தியப்படுத்தி வருவது அனைத்து தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நல்லுறவில் விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய மைல்கல்லாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புகள் மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கர்நாடக கேசரி ஸ்ரீ ஜெகநாத் ராவ் ஜோஷியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். கோவா விடுதலை இயக்கத்தின் தூணாக விளங்கிய ஜெகநாத் ராவ் ஜோஷியின் தேசபக்தி என்றும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக திரு அமித் ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் திறமையான இளைஞர்கள் உந்து சக்தியாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான வர்த்தக ஒப்பந்தம் இந்திய தொழில் வல்லுநர்கள் திறமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட உலகளாவிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகின் 2வது பெரிய மாட்டிறைச்சி உற்பத்தியாளராக இந்தியா உள்ளதாக தெரிவிப்பது போன்ற போலியான வீடியோ சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாகவும் இது முற்றிலும் தவறானது என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோதுமை உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று பிரதமர் தெரிவித்திருந்தார். உண்மை தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் சென்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.